147 சங்கீதம் 2 வசனம். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துறனுண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மை சோதரிக்கிறோம். தேவரே, எருசலேமுக்காக கட்டுகிறார். வியாக்கியானம் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதே ராஜா. கர்த்தர் எருசலேமுக்காக கட்டுகிறார். நீ எதை கட்டப் போகிறீர், எதை நீ கட்டி எங்களுக்கு தரப்போகிறீர் என்கிறதை வேதத்திலிருந்து எங்களுக்கு எடுத்து சொல்லுவீராக. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களிலிருந்து நீங்கள் அல்ல, உங்களிருந்த ஆவியானவரே பேசுகிறார். அப்பா, என்னுடைய மாம்ச நினைவுகளோ மாம்ச எண்ணங்களோ என் இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் என் இதயத்தில் இருக்கிற நிறைவுகள் வார்த்தையாய் வந்து விடாதபடிக்கு ஆவியானுடைய வார்த்தை மாத்திரமே வசனத்தை கேட்கிறவர்களுக்கு இருதயம் கொழுந்து கீழத்தக்கதாக ஒரு பலத்துகளை செய்வீராக. வசனத்தை கேட்கக்கூடாத பண்ணுகிற தூக்க மயக்கங்கள், சோர்வுகள், மாம்ச எண்ணங்கள், என்னென்ன யோசனைகள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டி சபித்து பாதாளத்தில் அனுப்புகிறேன். வான மண்டலத்தில் பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறோம். ஆவியானவரே இடைவிடுவீராக, கர்த்தரோடு பேசுவீராக. நாமத்தை மைப்படுத்திக் கொள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திரும்ப ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். சில வேளையிலே கர்த்தருடைய இது வந்து நம்முடைய வார்த்தை வேத எழுத ஈபருல எழுதப்பட்ட எபிரேய வார்த்தைகள். இந்த ஈபருல எழுதப்பட்ட வார்த்தைகள் வியாக்கியானம் பண்ணும் பொழுது சில காரியங்கள் அப்படியே கொஞ்சம் காரியம் விட்டு போகிறது. அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமுக்காக கர்த்தர் கட்டுகிறார். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். எருசலேமை அப்ப இங்கு போடப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எருசலேமுக்காக எதை கட்டுவார்? இன்னொரு வசனத்தை பாருங்கள். 51 சங்கீதம் 18 வசனம். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படியே. சங்கீதம் 51:18. சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. உமது மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்போ மதில்கள் என்று சொல்லும்போது நம்முடைய சரீர பிரகாரமான ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறது. மதில்களை கட்டுவீராக, எருசலேமின் மதில்களை நீ கட்டுவீராக என்றால், இந்த மதில்கள் என்று சொல்லும் போது நம்ம ஒரு சுவரு அல்லது நினைச்சிடக்கூடாது. அந்த உன்னத பாட்டுல அந்த கடைசி அதிகாரம் அவர் அந்த சுனில் மித்தியால் சொல்கிறாள், உன்னத பாட்டில நீ எனக்கு கதவானாய், எனக்கு ஒரு மதிலானாய். 8ஆம் அதிகாரத்தின் கடைசியில போடப்பட்டிருக்கு பாருங்கள். 9ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம். அதன் மேல் வெள்ளிக்கோட்டை அவள் ஒரு மதிலானாள், மதிலானாள், அதில் மேல்
வெள்ளி கோட்டையை கட்டுவோம். ம். அவள் கதவானால் அவள் கதவானால் கேதுரு பலகைகளை ம். அதற்கு இணைப்போம். அப்போ கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம் ஆவிக்குரிய ரகசியங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை எருசலேமை கட்டுகிற என்னத்தை கட்ட போறார்? உன்னை மேல கட்ட போறாங்களா? அதல்ல, நம்முடைய வாழ்க்கை. அவள் ஒரு மதிலானால், அவள் ஒரு மதில். எருசலேமின் மதில்களை கட்ட அவன் மனிதர்கள் தான் காண்பிக்கிறது. அவள் ஒரு மதிலானால், அவள் ஒரு கதவானாள். அப்போ கதவு என்று சொல்லும்போது, இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய இதயத்தை தான் கர்த்தர் தட்டுகிறார். நம்முடைய சரீரத்தை தட்டி எழுப்புறார். இதுவரைக்கும் உட்கார்ந்து பேதரு. அப்போ எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்லப்பட்டது. இன்னைக்கு நான் சொல்கிற வசனத்திலே கூட ஆவிக்குரிய ரகசியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் என்றால் எருசலேமுக்காக எதை கட்டப் போகிறார்? எருசலேமுடைய ஜனங்களுக்காக, இயேசுடைய பிள்ளைகளுக்காக எதை கட்டப் போகிறார் என்பதை நான் சொல்லி உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்கிறேன். இன்னைக்கு பாருங்கள், கர்த்தர் எருசலேமுக்காக எதையோ கட்டுகிறார். எதை கட்டுகிறார்? எருசலேமுக்காக முதலாவது ஒரு வீட்டை கட்டுவார். வீடு என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்திலே இருக்கிற தேவனை நோக்கி ஜெபம். ஜெபம் வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. வீடு என்று சொல்லும் போது கர்த்தர் உலாவிய இடம், குடும்பமாய் இருக்கிற இடம். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வீட்டை கர்த்தர் கட்டுவாரா? வசனம் சொல்கிறது பாருங்கள். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். ம். இப்போதும் கர்த்தர் உனக்கு ம். ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை ம். உனக்கு அறிவிக்கிறேன். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். உன்னுடைய வீடு கட்டப்படும். வீடு இல்லாமையா இருக்கிறோம். உன் ஜெபம் இல்லாத வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வீட்டுக்குள்ள இருக்கிற உன்னால் ஜெபிக்க முடிகிறதா? பாட முடிகிறதா? துதிக்க முடிகிறதா? அங்க உட்கார்ந்து வேதத்தை வாசிக்க முடிகிறதா? நீ வீட்டுக்குள்ள இருக்கிற, ஆனா உன் வீட்டுல ஜெபம் இல்லையே, அன்பு இல்லையே, ஐக்கியம் இல்லையே. கணவன், மனைவி, பிள்ளை 3 பேர் இருக்கிறாங்க. கணவன், மனைவி, 2 பிள்ளைகள், 4 பேர் இருக்கிறாங்க. கணவன், மனைவி, ஒரு மாமியார், 2 பிள்ளைகள், 5 பேர் இருக்கிறாங்க. ஆனா சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஜெபம் இல்லை, ஐக்கியம் இல்லை. உள்ள நுழைவது ஒரு எரிச்சல், உள்ள நுழைவது ஒரு போராட்டம். ஜெபம் பண்ண முடியாது வீட்டுக்குள்ள, ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றார், இந்த புதிய வருஷம் திருவிருந்தை ஆசிரியப்படுகிற முதல், 2வது திருவிருந்தை ஆசிரியப்படுகிற இந்த நாளிலே கர்த்தர் உனக்காக ஒரு வீட்டை கட்டுவார். ஆண்டவரே, எங்க வீடு கட்டப்படுது. எங்க வாழ்க்கை, எங்க வீட்டிலே ஓயாத ஒழுங்கு, சண்டை சண்டை சண்டை, பிரச்சனை, எரிச்சல், போராட்டம். ஒருத்தர் பார்த்து பேசிக்கிட்டு இல்லை, சாப்பிட்டு இல்லை. 1 பேர் 3 பேர் உட்கார்ந்து சாப்பிட முடியல. இவ்வளவு பெரிய பிரச்சனைகள். ஆனா கர்த்தர் பார்த்தார், எருசலேமுக்காக, எருசலேமின் பிள்ளையுடைய வீட்டை கர்த்தர் கட்ட போகிறார். உனக்கு ஒரு வீடு. அப்ப தாவீதுக்கு வீடு இல்லாம இருந்துச்சா? சாலமோனுக்கு வீடு இல்லாம இருந்துச்சா? ஆனா வீட்டுக்குள் இருக்கிறது அன்பு இல்ல, அரவணைப்பு இல்ல, ஒற்றுமை இல்ல, ஜெபம் இல்ல, ஒழுக்கம் இல்ல, ஒன்றுமே இல்ல. அனைத்து வாழ்ந்து இருக்கிற வீட்டுக்குள்ளே நான் கர்த்தர் இன்றைக்கு வசனம், உனக்காக கர்த்தர் ஒரு வீடை கட்டுவார். எப்படிப்பட்ட வீடை கட்டுவார்? அது ஒரு கேள்வி.
எப்படிப்பட்ட வீட்டை நமக்கு கட்டுவார்? அது ஒரு கேள்வியாச்சு. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உமது அடியானின் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், மன்னியும், கர்த்தரின் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். நிலையான வீட்டை, நிச்சயமாய் கட்டுவார். நிலையான வீடு. என்ன வீட்டை கட்டுவாரா? நிலையான. நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். அது அசைக்கப்படாது. எவ்வளவு மழை பெய்தாலும், எவ்வளவு பெருவெள்ளம் அடித்தாலும், எவ்வளவு காற்றடித்தாலும் அந்த வீடு நான் படையாதான், அசைக்காது. உனக்காக கர்த்தர் நிலையான வீட்டை கட்டுவார். என்ன வீட்டை கட்டுவாரா? நிலையான வீடு. நிலையான வீட்டை கட்டுவார். அது நிச்சயமாய் கட்டுவாரா? அற்பைசிலே தேவன் அல்ல. நிலையான வீட்டை எதற்காக கட்டுகிறார்? யாருக்காக கட்டுகிறார்? அந்த நிலையான வீட்டிலே தேவன் கொடுக்கிற விசேஷித்த ஒரு வீட்டை கட்ட பார்க்கிறார். நிலையான வீடு நித்தியமான வீட்டை கட்டணும். நிலையான வீடு உணர்வாக்கி பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9-10. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், லூக்கா 16ஆம் அதிகாரம் 9-10. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாறும்போது நீங்கள் மாறும் பொழுது உங்கள் நித்தியமான வீடுகளை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி வீட்டிலே நித்தியமான நித்தியமான வீடு. வீட்டிலே உங்களை ஏற்றுக்கொள்வார்படிக்கு அநீதியான உலக பொருள்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். சம்பாதித்துக் கொள்ளுங்கள். கொஞ்ச காலத்திலே உண்மையுள்ளவன் கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் உண்மையுள்ளவர் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறார். உண்மையுள்ளவனாய் இருக்கிறார். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறார். அநேகத்திலும் கவனிச்சீங்களா? சிலர் சொன்னாங்க, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா போதும்பா, கொஞ்சத்துல உண்மையா இருக்கு. ஆனா கொஞ்சத்தில் அநீதியா நடந்தா எல்லாத்திலையும் அநீதியா தான் நடக்கும். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்கள் எல்லாத்தையும் உண்மை உள்ளவர்கள். அப்ப கர்த்தர் அந்த உண்மையை எதிர்பார்க்க, அந்த ஒழுக்கத்தை எதிர்பார்க்க. கொஞ்சமோ பெரிதானதோ நிறைவானதோ, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா போதும். கடுகளும் விசுவாசனா அது விசுவாசம் தான். அது ரொம்ப கொஞ்சம் இல்லை, அது பூரமாக்கப்பட்ட கடுக கொஞ்சம். நீ மிளகு சைஸ்ல எடுத்து கொடுத்தா, ஐயா நான் கடுகு கெட்ட இன்னைக்கு மிளகு கொஞ்சமா கடுகு தான் கொஞ்சம் பெரிய கடுகு, இந்த நவையமான அந்த கடுகு எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். பெருசா வாங்குவீங்களா? இல்லை கடுகு வாங்கிக்கிட்டு யாரா வாங்குமா? இப்போ வருதுமா புதுசாக கொஞ்சம் கடுகு வளர்க்குறோம், பெரிய பெரிய கடுகு தான் வாங்கிருக்கு. அந்த கடுகை வேணாமோ விசுவாசம் கொஞ்சம் தான் உண்மை. கடுகுனா கடுகு, அது சின்னது, அவ்வளவுதான். அது பெருசாக நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது பூரணம். கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் கொஞ்சம் உண்மை சொல்லுவாங்களே, ஒரு சோத்து பானைக்கு ஒரு சோதனை விதிச்சு பார்த்தா இல்லாட்டி எடுத்து வித்தா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. நீ யார் என்று உன் கொஞ்சத்தை தெரிஞ்சிடுமே. கொஞ்சத்தை தெரிஞ்சு விட்டு பார்க்கலாம், விட்டு பார்க்கலாம். இல்லை, கொஞ்ச விஷயத்திலே நமக்கு தெரிஞ்சு கட்டு அந்த உண்மை உள்ளவர்களுக்காக நிலையான வீட்டையும் நித்தியமான வீட்டை கட்டின வீடா? நிலையான வீடு. இரண்டாவது நித்திய வீடை கட்டுகிறார். யாருக்கு? உண்மை. இந்த உண்மை உள்ளவருக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். கர்த்தர் நமக்காக வீட்டை கட்டுவார். எதற்காக வீட்டை கட்டுகிறார் என்றால், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள்,
நீதிமான்களுடைய வீடோ அஹ், நிலை நிற்கும். அப்ப நீதிமான்கள் அவர்கள் நிலையான வீட்டுக்குள்ள இருக்கிறவர்கள் நீதிமான்கள், உண்மையுள்ளவர்கள், உத்தமர்கள். நீதிமானுடைய வீடோ நிலைத்து நிலையாயிருக்கும், அது அசைக்கப்படவே. என்ன துர்ச்செய்தி வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், எவ்வளவு போராட்டம் வரட்டும், நிலைத்து நிற்பார்கள். நீதிமானுடைய வீடோ நிலைத்து நிற்கும். அப்ப தேவன் இந்த கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுவா, நிலையான வீடு, நித்தியமான வீடு. யாருக்கு? நீதிமான். இந்த வீட்டை கட்டுவதினாலே நமக்கு பிரச்சனையோ போராட்டமோ வறுமை இருக்காது. அதற்கு பதிலாக நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமானுடைய வீட்டில் அஹ், அதிக பொக்கிஷம் உண்டு. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமானுடைய வீட்டில் நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. அதிக பொக்கிஷம் உண்டு. துன்பார்களுடைய துன்மார்க்குடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. அப்போ துன்மார்க்குடைய வருமானம் வரும், ஆனா துன்பமா இருக்கும். ஆனா நீதிமானுடைய வீட்டையோ அதிக பொக்கிஷம். கர்த்தர் நமக்காக ஒரு வீட்டை கட்டுவாரானால் வறுமை கொடுப்பதற்கல்ல, துன்பாருடைய வருமானத்திலோ துன்பத்தை கொடுக்க அல்ல, வேதனை கொடுக்க அல்ல, பிரச்சனை கொடுக்க அல்ல. நீதிமானுடைய வீட்டிலே பொக்கிஷத்தை கொடுக்க. ஆகையினால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சின்னதோ நான் அதுக்கு தான் சொல்றேன், நம்ம ஆண்டவருக்குள் வராதப்போ எப்படியோ வாழ்ந்தோம், துஷ்டர்களாய் துன்மார்க்கர்களாய். ஆனா கர்த்தருக்குள் வந்தோம், அதுவும் சத்தியத்தை கேட்க கேட்க இன்னும் சின்ன சின்ன விஷயம் கூட பொய், இதனாட்டம், ஒளிவு மறைவு, பொய், கஞ்சாட காட்டுறது, ஏமாற்றுறது, பொய் பேசுறது, கோல் சொல்லுறது, வீட்டை கதை கேட்டு அங்க சொல்லுது, அவங்க சொன்னது ஒண்ணு ரெண்டா சொல்லுது. இதெல்லாம் கேட்க ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஆண்டுடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்க கேட்க இவங்க எப்படி இன்னும் துணிச்சு நடக்க ஒண்ணுமே புரியல. இவ்வளவு வசனத்தை கேட்டோம், நம்முடைய சுபாவத்துல கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம இருந்துச்சு. ரொம்ப வேதனையா, நம்ம துணிச்சு போய் எடுத்த பொய், எடுத்துக்கலாம் போய் எங்க போயிட்டு வர, அங்க போயிட்டு வர, இது ஒளிவு மறைவு. எதற்கு இதெல்லாம் தேவை? ஆண்டுக்குள்ள போய் அப்ப என்ன, எதுக்காக வந்து உட்கார்ந்து ஆண்டர் ஆராதிக்கிறோம்? நம்ம சுபாவம் மாறாம இருக்குது. அப்புறம் ஆண்டு சொல்றேன், எங்க ஆசதிக்கு எப்படி ஆசதிப்பா? ஊர்பட்ட குப்பை வீட்டுக்குள்ள இருக்குது, எங்க வந்து ஆண்டர் ஆசதிப்பா? அவ்வளவு ஒரு இடமா இருக்குது. பொய், பித்தலாட்டம், கேவலம், கேலி, கிண்டல், பரியாசம், ஒண்ணு நாளா சொல்லுது, இவகிட்ட நான் அவகிட்ட நான் இப்படி பேசி பேசி எல்லாம் பொய். இப்படி இருக்க வீட்டை எப்படி வந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? எப்படி நிலையான வீட்டை கட்டுவார்? நித்தியமான வீட்டை எப்படி கட்டுவார்? தேவ பிள்ளைகளே, எப்படி நம்ம வாழ்க்கை இனிமேலாகி கூடுமான வரைக்கும் உண்மை, சமாதானம், உத்தமம், இந்த பொய்யெல்லாம் சும்மா பேசி இல்லாததும் பொல்லாத பார்த்த பழசது. அவங்க ஒண்ணு சொன்னாங்க, நாலா சேர்த்து சொல்றது, ஒன்ன பார்த்து பத்தா பார்த்தவன் சொல்றது. பாத்தியா, தெரியல தெரியாது, உங்களுக்கு தெரியுமா தெரியாது. சில வேளையில இந்த ஆட்டோக்காரன் கூட எனக்கு கேட்கறத விட்டுட்டு அவங்களுக்கு என்ன கேட்டா, என்ன ஒரு ஆட்டோக்காரன் கேளவா நினைப்பாங்க, வழி கேட்டு படி எப்ப கேளுப்பா, நீ போய் அங்க சுத்தி பார்த்தபடி நீ கேட்டுக்கோ அப்படி இருக்கு. நீ கேளு, நமக்கு தெரியாது, எனக்கு கேளு, கேட்டுட்டேன்னா யோ பக்கத்துல இருக்குது, கேட்க குருன்னு போ. அதான் சொன்னேனப்பா, கேட்க சொன்னேனே, ஆமாய் நீ கேள்வி கொண்டே போ. அப்போ சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம உள்ளபடி நடந்தோமானா நம்மளை கத்தோத்தமா மாற்றிடும். அதனால கூடுமான வரைக்கும் நம்ம உத்தமமா கத்தடைய சமத்துல வாழ்வோமானால் இந்த
பொய் வேணாம், கலகம் வேணாம், கோல் வேணாம். ஒருத்தர் ஏற்றி கொடுத்து பேசுறது, இறக்கி கொடுத்து பேசுறது, முதல் பள்ளி இல்லை, இப்ப பள்ளி எதையும் பத்தி ஒன்றும் பேசணும். சமாதானமா சந்தோஷமாவே பேசுவது. கர்த்தர் நமக்காக யாவற்றை செய்து முடிப்பார். நம்ம உள்ளத்தை பார்க்கிறாங்க. நம்ம சமாதானத்தை நாடுகிறோம், சந்தோஷத்தை நாடுகிறோம், உண்மை நாடுகிறோம். அதனால இப்படியே எவ்வளவு காலம் இப்படியே வாழ் பொய்யும் இப்படி வந்து கடைசியா ஐயோ ஆண்டவர்களுக்கு கொடுத்துட்டாரு. எப்படி கொடுத்தாரு வெளியே வாழ்ந்த வாழ்க்கை யோசித்துப்பா, வாழ்ந்த வாழ்க்கை யோசித்து கர்த்தர் நமக்காக ஒரு வீட்டை கட்டுவார். கர்த்தர் எருசலேமுக்காக கட்டுவார். எதை கட்டுவார்? வீட்டை கட்டுவார். வீட்டை கட்டுவதினாலே அதிக பொக்கிஷம், அதிக பொக்கிஷம் உண்டு. வீட்டை கட்டுவார். நிலையான வீடு, நித்தியமான வீடு கர்த்தரால் கட்டப்படும். அதனாலே நமக்கு நாம நீதிமன்ற வீட்டிலே அதிக பொக்கிஷத்தை வறுமையை வாழவிட மாட்டான். நீ கொஞ்சம் கர்த்தருக்காக உண்மையை வாழ்ந்து பாரு, உத்தமமா வாழ்ந்து பாரு, பரிசுத்தமா வாழ்ந்து பாரு. அப்படி நடத்த போறா அதிக பொக்கிஷத்தை. இரண்டாவது பாரு, சங்கீதம் 69 சங்கீதம் 35 36. தேவன் சீயோனை சங்கீதம் 69 சங்கீதம் 35 36. தேவன் சீயோனை ரட்சித்து சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். யூதாவின் பட்டணம், துதிக்கிற யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாய் இருப்பார்கள். அதிலே பட்டணங்களை கட்டுவார். வீட்டை கட்டுவார். இந்த பட்டணங்களை கட்டுவார் என்று சொல்லும்போது யாருக்காக கட்டுகிறாரா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஊழியக்காரருக்கும் அவர் நாமத்தை நேசிக்கிறதிலே வாசமாய் இருப்பார்கள். பட்டணம் கட்டப்படுகிறது. அதில் இல்லாத பட்டணம். நமக்கு ஒரு பட்டணத்தை கட்ட கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த பட்டணம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது சுட்டி காண்பிக்கிறது. மதில் மேல் உள்ள, மலை மேல் உள்ள பட்டணம் போல் நீ வெளிச்சம் கொடுப்பாய். அப்ப மலை மேல் ஒரு பட்டணம் இருக்கிறது. எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு உன்னுடைய சாட்சிக வாழ்க்கை. மதிலை கட்டுவார் என்று சொன்னால் நம்முடைய சாட்சியை கட்டி எழுப்புவார். நீ மலை மேல் இருக்கிற பட்டணம், மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதே. எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். மலை மேல் உயர்த்தி காட்டுவார். இந்த பட்டணம் என்று சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்ட பட்டணமா? ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணமா? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஒரு பட்டணம் அது ஆசீர்வதிக்கப்பட்ட நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 28:3. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கவனியுங்கள், நீ பட்டணத்தில் அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணம். அதுக்கு காரணம் சொல்கிறது அந்த 1ஆம் வசனத்திலே, சகல ஜாதியிலும் மேன்மையா வைப்பதை செய்ய வேண்டியது என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் உண்மையாய் கைக்கொள்வார். அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள், அவருடைய சித்தம், அவருடைய பக்தியின் காரியங்கள் இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது
அந்த பட்டணம் சபிக்கப்பட்ட பட்டணம் அல்ல. நீ பட்டணத்திலும் நீ உன்னுடைய பட்டணத்தின் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணம் மாத்திரம் அல்ல, அரணான பட்டணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஐஸ்வர்யவானுடைய பொருள் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம். அரணான பட்டணம். என்ன பட்டணமா? அப்போ ஐஸ்வர்யவானுக்கு அவருடைய பொருள் பொக்கிஷம் வேற, அவருடைய பொருள் பத்திரப்பட்டது. அவனுடைய பொருள் எப்படிப்பட்டதா? அரணான பட்டணம். அப்ப நீங்க சொல்ற பட்டணம் என்று சொல்றது ஏதோ ஒரு பட்டணத்துக்கு போக சொல்றாரு படத்தை. இல்ல 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 இல்ல, நம்முடைய பொன் பொருட்கள், நம்முடைய வெள்ளி பொருட்கள், சில்வர் பொருட்கள், மரப்பாத்திரங்கள், எதுவோ உன் அரணான பட்டணம். ஐசானுடைய பொருள் எதுவா? அரணான அவன் பொருளா, அவனுக்கு ஒரு பட்டணம் போல. அவனுக்கு பொருள் இருக்கு, நிறைய இருக்கு, அது ஒரு பட்டணம் போல, ஒரு அரணான பட்டணம். ஆனா வசனம் சொல்கிறது, என் அரணாகிய கர்த்தாவே. நமக்கு யாரு? அவர்தான் அரண். எனக்கு அரணும் கோட்டையும் துருகமும் என் கண்மனையும் என் கோட்டையும் என் அரணான தெய்வம். எனக்கு அரணான தேவனே. வசனம் சொல்கிறது, நம்பிக்கையுடைய சிறைகளை எங்க திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன். இன்றைக்கு அரணுக்கு திரும்பு. நம்முடைய அரணாகி தேவனுக்கு உனக்கு நம்பிக்கை இருக்குது. செய்வாரு செய்வாரு, முடிப்பாரு, சுத்தமாக்குவாரு. என்ன கடவுள வரவா திரும்ப மாற்றிட்டீங்க. உனக்கு நம்பிக்கை, ஆண்டுக்குள்ள பெரிய நம்பிக்கை. என்னை விளையாக்குவாரு, என்னை ஆசீர்வதிப்பாரு எனக்கு. ஆனா நீ திரும்பணுமே. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், அரணாகி தேவனுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன். இன்னைக்கு தருவேன். தகவல் தர மாட்டாரா? வாசியுங்கள். சகேரியா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சகேரியா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். என்ன என் பட்டணங்கள்? என்ன பட்டணமா? என் பட்டணங்கள் இன்னும் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றவும் பண்ணுவார். இன்னும் சீயோனை தேற்றவும் பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று. இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்றும் சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறும் என்றார். யார் சொல்லுகிறது? இன்னும் என் பட்டணம் நன்மையினால் நிரம்பியிருக்கும். இப்ப இருக்குது, இன்னும் நிரப்புவா, இன்னும் நிரம்ப நன்மையினாலே. ஆண்டவர் சொன்னாரு, கொஞ்சத்திலே ஆண்டவரே 5 தானியத்தை வச்சு இன்னொரு 5 தானியத்தை சம்பாதிச்சு. ஓ, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறார். 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் 5 தானியத்தை சம்பாதிக்க. 5 ஓ, உண்மையா இருந்தியா? அப்போ 5 பட்டணங்களுக்கு அதிகாரி. பட்டணங்களுக்கு. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17 பாருங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே. நல்லது உத்தம ஊழியக்காரனே. உத்தமன், உத்தமனுக்கு கர்த்தர் என்றைக்குமே துணையா இருக்கிறார். நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனா இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். அதிகாரியாய் இரு. இன்னொரு சுவிசேஷத்திலே உன் எஜமானுடைய சன்னதி பிரவேசி, நீ அதிபதியாய் இரு. ஆனா
அங்க போடப்பட்டிருக்கிறது 10 பட்டணங்களுக்கு நீ அதிகாரி. காரணம் என் பட்டணங்கள் இன்னும் இன்னும் நன்மை நான் நிரப்பும். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார். இன்னும் சீயோனை தேற்றுவார். இன்னும் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் கர்த்தர் நம்மை நன்மை நான் நிரப்பார் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், வீட்டை கட்டுகிறார், அதிக பொக்கிஷம் பட்டணங்களை கட்டுகிறார். நன்மை கர்த்தனுக்கு இன்னும் என் பட்டணங்கள் நன்மை நான் நிரம்பி இருக்கும். இன்னும் என்னை தேற்றுவார், இன்னும் என்னை தெரிந்து கொள்வார், என்னை விட்டுவிட மாட்டார், நம்மை விடவே மாட்டார். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் நிரம்பி இருக்கும், குறைபடவே படாது. நன்மை பெற்ற நமக்கு தீமையே வந்தாலும் அது தீமை கத்து நன்மையாக முடியப்பட்டவர்கள். நமக்கு அவங்களுக்கு தீமை செய்வார்கள், அது நமக்கு நன்மையாக முடிஞ்சு. பட்டணங்களை கட்டும் பொழுது உனக்கு நன்மை உண்டாகும். வீட்டை கட்டும் பொழுது பொக்கிஷம் உண்டாகும். பட்டணங்களை கட்டும் பொழுது நன்மை உண்டாகும். மூன்றாவது ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்தை முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையா 7 பகல் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். நம்ம இருண்டு போயிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறது. கர்த்தர் சொல்றா, கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை, முறிவு முறிவு என்றால் சிலர் அப்படியே ஒரு கொஞ்சம் ஒட்டை வச்சு கட்டுவார்கள். கட்டினா அப்படியே ஒன்று சேர்ந்துடும். முறி, கால் முறிஞ்சிச்சு, கை எலும்பு முறிஞ்சிச்சு, நரம்பு முறிஞ்சிச்சு என்று சொல்லி நான் வசனம் சொல்றது, தமது ஜனத்தின் முறிவை கட்டும்போது அவன் காயங்கள் எல்லாம் ஆறுமா. அது மாத்திரமல்ல, வெளிச்சம் உண்டாகுமா. சூரியனை போல, நட்சத்திரத்தை போல, சந்திரனை போல பிரகாசி. அப்போ இந்த முறிவு என்று சொல்லும்போது நம்ம இருண்டு போன வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம். ஒளி மங்கி இருளாச்சே, ஒளியா இருந்தோம், ஒளி மங்கி இருளாச்சு. உத்தமனே வாருமையா, ஒளி மங்கி போயிருக்கிறது. கர்த்தர் நமக்கு தேவன் இன்னைக்கு முறிவு என்று சொல்லும்போது அப்படி வெளிச்சமான வாழ்க்கை. இந்த முறிவை குறித்து 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உணர பண்ணும். எலும்புகளை உலரப்பட்டு முறிச்சிச்சு ஆவி. என் முறிச்சிட்டாங்க, என் ஆவி அப்படியே விசிறப்படுத்திட்டாங்க, என் ஆவி முடிஞ்சிச்சு. நல்லா வந்தேன், பேச்சல் படுத்திட்டீங்க, என் ஆவியை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. நல்ல மூடோட வந்தேன், சந்தோஷம் வந்தேன், சந்தோஷம் வந்தேன். என்னை கட்டி என் மூடு அவுட் ஆயிடுச்சு. அவுட் ஆயிடுச்சு மூடு. கர்த்தர் சொல்றாங்க, முறிந்தாவி. ஆண்டவரே, முறிந்தாவி கர்த்தர் கட்டிக்கிறான். நல்ல மூட்ல வந்தார்ப்பா, அவர் மூட அவுட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணேன், என்னப்பான்னு கேட்டா அவுட் ஆயிடுச்சா, அப்படி ஆயிடுச்சு, புரிஞ்சிச்சு. அப்படியே நம்ம வாயத்தை வந்து பேச இன்னாட்டு கடவுள் அவர் மூட அவுட் ஆயிடுச்சா, என்ன மூட அவுட் ஆயிடுச்சு. எப்படி வந்து தெரியும், எவ்வளவு சந்தோஷம் வந்து. வா இப்ப வந்த வாயா மூடி அவுட் பண்ணிட்டோம், வரமாட்டேன். ஓ நசிக்கிச்சு, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை
அந்த முறிந்த ஆவியை யார் கட்டுகிறது? கர்த்தர். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். எருசலேமில் இருக்கிற முறிவை கர்த்தர் கட்டுகிறார். முறிந்த ஆவி. அப்போ ஒரு டென்ஷன். இன்னொன்னு முறிந்த ஆறுகள் கூட முறித்து போடப்பட்டலாம். எசேக்கியேலின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 12-13. ஜாதிகளில் வல்லவராகிய எசேக்கியேல் 31ஆம் அதிகாரம் 12-13. அவர்கள் வந்து ஜாதிகளில் வல்லவராகிய அந்நிய தேசத்தார் அதை வெட்டி போட்டு அந்நிய தேசத்தார் நம்முடைய வாழ்க்கையை வெட்டி போட்டு விட்டு போனார்கள். அதன் கொப்புகள் மலைகளின் மேலும் சகல பள்ளத்தாக்குகளிலும் விழுந்தன. அதன் கிளைகள் தேசத்தினுடைய எல்லா ஆறுகளின் அருகே முறிந்தன. ஆறுகள் மேல முறிந்தன. ஆறுகள் முறிக்கப்பட்டது. இந்த ஆறுகள் என்று எதை காண்பிக்கிறது? அடுத்த வாசிப்பா. விழுந்து கிடக்கிற அதன் மேல் வீழ்ந்து கிடக்கிறாங்க. ஒரு வீழ்ச்சி. எழுந்திருக்க முடியல. எல்லாரும் சேர்ந்து வெட்டி கீழே தள்ளிட்டாங்க. ஒரு வீழ்ச்சி. வீழ்ந்து கிடக்கிறோம். எழுப்ப யாரும் இல்லை. அவ்வளவுதான். வீழ்ந்துட்டாங்க. வீழ்ந்து கிடக்கிற அதன் மேல் ஆகாயத்து பறவைகள் எல்லாம் தாபரித்தன. அதன் கொம்புகளின் மேல் வெளியின் மிருகங்கள் எல்லாம் தங்கின. வெளியில் உள்ள மிருகங்கள் எல்லாம் வீழ்ந்து கிடந்தா ஆகாயத்து பறவைலாம் வந்து உட்காரும். வெளி மிருகங்கள் எல்லாம் வந்து உட்காரும். வேண்டாம் நம்ம வீழ்ந்துச்சுமா டக்குன்னு எழுச்சிக்கணும். ஆனா கர்த்தர் இந்த முறிந்த ஆவியையும் இந்த முறிந்த ஆறுவையும் கர்த்தர் கட்டுகிறார். நாங்க வீழ்ந்து கிடக்கிறோம். பொல்லாத ஒரு பாவனம் மேற்கொண்டா எல்லாரும் உட்காரிடும். ஆகாயத்து பறவைலாம் வந்து 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 வெளி மிருகலாம் உட்காரு. நீ பட்டு கிடந்த ஒண்ணுன்னா வந்து சேரும். எறும்பு வரும், ஈ வரும், கொசு வரும், மூட்டை பூச்சி வரும், அப்புறம் 8 கால் பூச்சி வரும். கொஞ்ச நாள் நாய் வந்து படுக்கும், பூனை வந்து படுக்கும். எல்லாமே கிட்ட வந்து சேர்ந்து நின்னா கக்கண்டெல்லாம் நாய் தான் கக்கிறது. எல்லாம் விட்டதெல்லாம் வந்து கிட்ட வந்து செய்யணும். ஆறு முறிந்து கிடக்கு. ஆவி முறிந்து கிடக்கு. ஆற்றையும் ஆவியையும் முறிந்து கிடக்கு. நம்முடைய வாழ்க்கையை கட்ட வல்லவராயிருக்கிறார். விழுந்து கொண்டு கூடாரத்தை திரும்ப தேவன் கட்டுவார். அவர் முறிவை கட்டுகிறதினாலே நமக்கு ஒரு ஆசீர்வாதம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 34ஆம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள். பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். பலவீனத்தில் பலம் கொண்டார்கள். யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். அந்நியம் வந்துச்சு, முறியடித்தார்கள். முறியடித்ததுக்கு காரணம் என் முறிவை கர்த்தர் கட்டினதினாலே அந்நியருடைய சேனையெல்லாம் வந்து சேர்ந்தது. அந்நிய காரியத்தை வந்து சேர்ந்ததுனாலே நான் முறியடித்தேன். ஒரே காரணம், நான் பலன் கொண்டார். பலவீனத்திலே பலன் கொண்டார். முறிவை கட்டுகிறார். நீ பலப்படுமா? பலன் தரும். உன் வீட்டை கட்டும் பொழுது பொக்கிஷம் உண்டாகும். கட்டடத்தை கட்டும் பொழுது நன்மை உண்டாகும். முறிவை கட்டும் பொழுது பலன் உண்டாகும். 4வது ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓசியா 6:1. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். எருசலேமுக்காக தேவன் காயங்களை
எத்தனையோ பேருடைய இறுதிக்குடைய காயம். உன் காயங்களை கர்த்தர் கட்டுவார். அவருடைய கை அடித்து அவருடைய கரம் நம்மை ஆற்றி அவரே காயப்படுத்தி காய கட்டுகிறார். காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். நீ தள்ளப்பட்டவள், தள்ளுண்டவள் பேட்டார்கள், விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுடன் பேட்டபடினாலே கர்த்தராகிய நான் உன் காயங்களை ஆற்று, உன் காயங்களை காற்றிலே நாம் சொல்கிற வாசிகள். எரேமியா 30:17, 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் தள்ளப்பட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசட்டை பண்ணினார்கள். நீ தள்ளப்பட்ட, நீ ஒதுக்கு பிரோஜன வேஸ்ட், அசட்டை, அவமானம், துரத்தப்பட்ட காரியங்கள். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டாலும் அவமானப்படுத்தப்பட்டாலும் விசாரிப்பட்ட சீயோன் என்று தள்ளி வைத்திருந்தாலும் நான் ஆரோக்கியத்தை வர பண்ணி உன் காயங்களை ஆற்று. அப்ப இந்த காயங்கள் என்று சொல்வது எப்படிப்பட்ட காயங்களை கர்த்தர் ஆற்றினார் அது பாருங்கள். 2 காரியம் சொல்கிறேன். யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் முசலினால் யோபு 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் புசலினால் என்னை முறிக்கிறார், முகாந்திரம் இல்லாமல் அநேக காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார். அநேக காயங்கள். என்ன காயங்களா? அநேக காயங்கள். முகாந்திரமே இல்லை, முகாந்திரமே ஒண்ணுமே தெரியாது, ஆனா காயப்படுவோம். பாத்தீங்களா? முகாந்திரமே இல்லாம. ஏன்னா எனக்கு தெரிந்த ஒரு சம்பவம். நம்ம தலைமை சபை ஏசி சபைக்கு போய்கொண்டு இருக்க ஒரு திங்கட்கிழமை தான் காலையிலே போய்கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். அப்போ 29C பஸ் வருது. ஒரு முஸ்லிம் பெண், வாலிப பெண் ஸ்பீடா ஓட்டி வந்து ஒன்னோட ஒண்ணு மோதிச்சு பாருங்க. அந்த போலீஸ் பார்ட்டி இருந்துச்சு, கீழ்பட்டிட்டு அந்த இடத்துல நகராட்சி. அந்த டிரைவருக்கும் பெரிய காயங்கள். நாங்க வந்திருக்கிறோம். ஆனா ஒண்ணுமே பண்ணாம சாமா கழிச்சு ரோட்ல உட்காந்து முட்டி வரைக்கும் துணி தூக்கி உட்காந்து பாரு. இந்த பொண்ணுடைய ஹெல்மெட் போய் வச்சிச்சு பாரு. அந்த எலும்பு சுக்குடு ஆயிடுச்சு. அந்த பொண்ணு செஞ்சிருச்சு. அந்த டிரைவருக்கு ஜெயில போயிட்டான். ஆனா இன்னைக்கும் அந்த அம்மாவால கால் நடக்க முடியாம காலையே போயிடுச்சு. காரணமே இல்லாமல் அவங்க நினைச்சு பார்த்துருப்பாங்களா? ஹெல்மெட் எகிரி வந்து முட்டில அடிக்கிறது. அந்த பொண்ணு அடிச்சிச்சு, தேவர் அடிச்சாரு இல்லையே. இன்னைக்கு நம்ம கூட ஏதோ ஒரு பிரச்சனைனால நமக்கு காய்கள் வந்துடும். யாரையோ பேசி யாரையோ சொல்லி அது நமக்கு பக்கத்து இருக்கிற பிரச்சனை பார்த்துக்கிறீங்களா? எங்கேயோ ஆரம்பிச்ச பிரச்சனை நம்ம தலைமையில வந்து விழுந்துடும். முகாந்திரம் இல்லாமல் அநேக காயங்கள் மாத்திரமல்ல, அநேகருடைய காயங்கள். 147ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். 147ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர்களுடைய காயங்கள். அவர்கள் இது வேற ஒருத்தர் காயம் இல்ல, வேற யாரால வந்து முகாந்திர காயம் இல்ல. அவர்கள் செய்தது அவங்க வாயினாலே ஆரம்பிக்கப்பட்ட காரியம். அவருடைய காயங்கள், அநேகருடைய காயங்கள். இரண்டாவது அவருடைய காயங்கள். அவருடைய காயங்கள் நிமித்தம் நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை சொல்லி பாருங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மேலும் அப்போஸ்தலர்
16ஆம் அதிகாரம் 33. மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவங்க காயம், அவங்களுக்கு பட்டது, அவங்க செய்தனால காயம். வேற ஒருத்தரால் வந்த காயம் இல்லை இது, அநேகருடைய காயம் இல்லை இது. அவருடைய காயங்களை கழுவினான். அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அநேகருடைய காயம் ஒரு பக்கம் நம்மை காயப்படுத்தலாம், நம்முடைய காயமும் காயப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், எருசலேமின் காயங்களை நான் கட்டுவேன். அநேகரால் வந்த காயமா இருக்கட்டும், அது உன் வாயினாலே உனக்கு வந்த காயமா இருக்கட்டும், உன் காயங்களை நான் கட்டுவேன். உன் காயங்களை நான் கட்டுவதினாலே நல்ல சமாரியனாகிய நான் உன் காயங்களை கட்டி உன்னை பராமரிப்பேன். அவர் பராமரிப்பாராம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கிட்டே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். நல்ல சமம், எண்ணெய், திராட்சரசம், சுய வாகனம், பணம், சத்திரத்தில் கொண்டு போய் பராமரித்து எத்தனை காரியம் பார்த்தீங்கன்னா, தன் சுய வாகனத்தில் ரசம், திராட்சரசம், எண்ணெய், காயங்களை கட்டி பராமரித்து தன் சுய வாங்கி கொண்டு போய் பராமரித்து 2 பணத்தையும் கொடுத்துட்டு போகிறார். அப்ப கர்த்தர் நம்மை காயப்படுகிற ஜனங்களுக்கு முன்பாக நாமே நம்மை காயப்படுத்தி கொண்டிருந்தாலும் நம் காயங்களை கட்டுவார், அவர் பராமரிப்பார். நம்முடைய காயங்கள் கட்டப்படுவதனாலே நல்ல சமாரிய இயேசு நம்மை பராமரிக்க வல்லவராய். கடைசி சகேரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12-13. சகேரியா 6ஆம் அதிகாரம் 12-13. அவனோடு சொல்ல சகேரியா 6ஆம் அதிகாரம் 12-13. அவனோடு சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எண்ணப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொழிந்தவராய் நம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். நம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். கர்த்தரே ஆலயத்தை கட்டுவார். நாம் அவருடைய ஆலயம். இந்த ஆலயம் எதற்காக சரித்த கட்டுவார்? இந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயமா? பரிசுத்த ஆலயம். சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். பிரகாரங்களில் இருக்கும்படி சங்கீதம் 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய ஆலயமா? தேவனுடைய ஆலயம் அல்ல, வெறும் ஆலயம் அல்ல, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையா என்ன செய்வோம்? பரிசுத்த ஆலயம் நம்மை திருப்தியாக்கிறோம். நம்மை குறைய வைக்க மாட்டாங்களே, ஒரு திருப்தி. இந்த பரிசுத்த ஆலயம் மாத்திரமல்ல, நம்முடைய சரீரம் பரிசுத்தமான மாத்திர
பரிசுத்த ஆவியாகிய தேவன் தங்குகிற ஆலயம், பரிசுத்த ஆவியின் ஆலயம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19 வசனம். உங்கள் சரீரமானது 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19 வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் பரிசுத்த ஆலயம் அல்ல, இப்போ பரிசுத்த ஆவியினாலே. அப்ப பரிசுத்த ஆலயம் தான் நம்ம நடத்துகிறார். இந்த பரிசுத்த ஆலயத்தை யார் நடத்தி தந்தால் பரிசுத்த ஆவியானவரே. அதுக்கு பரிசுத்த ஆவியாகிய இந்த ஆலயத்திலே அவர் தங்கி இருக்கிறார், ஆலயத்தை கட்டுகிறார். பரிசுத்த ஆலயம் பரிசுத்த ஆவியின் ஆலயம். காரணம், இந்த பரிசுத்த ஆவியின் ஆலயத்திலே நாங்கள் திருப்தியாய். எபேசியர் 2:21-22. எபேசியர் 2 அதிகாரம் 21-22. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழுப்புகிறது. பரிசுத்த ஆலயமாய் எழுப்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே எதினாலே? பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ இந்த பரிசுத்த ஆலயத்திலே பரிசுத்த ஆவியானவரே நம்மோடு வாழ்வது பொழுதை குறித்து யோசிக்காமல் உமது பரிசுத்த ஆலயத்தின் வீழ்ச்சினால் நாங்கள் திருப்தியாய் ஒரு திருப்தியை கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். வீட்டை கட்டுவார், பட்டணங்களை கட்டுவார், முறிவை கட்டுவார், காயங்களை கட்டுவார், ஆலயத்தை கட்டுவார். ஆலயத்தை கட்டுவதினாலே நமக்கு ஒரு திருப்தி. எப்படிப்பட்ட ஆலயம் கட்டுவாராம்? பரிசுத்த ஆலயமாய் கட்டுவார், பரிசுத்த ஆவி தங்கியிருக்கும் ஆலயமாக. அன்பின் தெய்வம் நன்றியோடு சொல்லிருக்கிறது. தேவரே, எருசலேமுக்காக கட்டுகிறார், நமது ஜனத்தை கூட்டி சேர்க்கிறார். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கட்ட போகிற கட்டி கொண்டிருக்கிற இந்த காரியங்களுக்காக சொல்கிறோம். அதே ஆவியானவர், நீ கட்டும் காரியத்தை நீ பொறுப்படுத்திருக்கிறீர். அடே கர்த்தர் எருசலேமின் மதில்களை கட்டுகிறார், நீ வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஐயா. என்னை கட்டி கொண்டிருக்க இடித்து போன எங்கள் வாழ்க்கையிலே ஒரு உயிர் மீட்சி கொடுத்து கட்டி எழுப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியத்தை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.